ரெட் கோல்டுன்னு அழைக்கக்கூடிய குங்குமப்பூ விவசாயம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குங்குமப்பூ நறுமண பொருட்கள்லேயே மிகவும் விலை உயர்ந்தது. 1 கிலோ குங்குமப்பூவின் சுமாரான விலை 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்குது. 90% குங்குமப்பூ ஈரான் நாட்டிலையும் இந்தியாவில் 6-7% குங்குமப்பூவும் உற்பத்தி பண்ணுறாங்க. வெவ்வேறு உணவுப் பொருட்களில் ஃப்ளேவரிங்காகவும் கலரிங்காகவும் இந்த ரெட் கோல்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆயுர்வேதிக், சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன் அண்ட் யுனானிலையும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ், பர்ஃப்யூம்ஸ், டெக்ஸ்டைல்ஸினுடைய நேச்சுரல் டையிங் பர்பஸ்க்காகவும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. குங்குமப்பூ விவசாயத்திற்கு தேவையான டெம்பரேச்சர் 25 to 35 டிகிரி செல்சியஸ் வேணும். ஃப்ளவர்னுடைய ஸ்டிக்மா தான் நம்ம ரெட் கோல்டுன்னு அழைக்கிறோம். குங்குமப்பூ செடிகளை வளர்க்கணும்னா தண்டு கிழங்குகளை தான் நம்ம நடவு செய்யணும். இந்த கிழங்குகள் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ், நேஷ்னல் சாஃப்ரான் மிஷன் மூலமாகவும் நர்சரிஸ்லேருந்து ஆன்லைன்லேயும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு தண்டு கிழங்கினுடைய விலை 10 to 20 ரூபாய். 1 கிலோகிராம் அளவிற்கு சாஃப்ரான் நம்ம உற்பத்தி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு வேணும். இந்த அளவில் மலர்கள் நம்மளுக்கு வேணும்னா கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் பரப்பளவில் நம்ம விவசாயம் செய்யணும். மாற்று விவசாயம் செய்வோம், மாற்றத்தை நாமே உருவாக்குவோம்.